பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 101வது அதிகாரம் 4வது வசனம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, உனக்குள்ள டபுள் மைண்ட் செட்லாம் இருக்கக்கூடாதுப்பா. நீ ஒரு நிலையா இருன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம ஒரு நிலையா இருக்கிறோமா? நம்ம சரியான முடிவுகளை எடுக்கிறோமா? நம்ம அது பண்ணலாமா இல்ல இது பண்ணலாமா? எனக்கு அது கரெக்டா இருக்கும் இல்ல எனக்கு இது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நிறைய டைம் பாத்தீங்கன்னா நம்ம டபுள் மைண்ட் செட்ல இருப்போம். அதான் வசனம் அழகா சொல்லுது, இருமனம் உள்ளவர்கள் தன் வழியில் நிலை அறியா அப்படின்ட்டு. அதாவது நான் இருமனமா இருந்தேன்னா, நான் டபுள் மைண்ட் செட்ல இருந்தேன்னா நான் போற பாதையே மறந்துடும் தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்ம போற பாதை கரெக்டா இருக்கணும், நம்ம எடுக்கிற முடிவுகள் கரெக்டா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம சரியான பாதையில போகணும், நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா மகனே மகளே, ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு நிலையா இருக்கணும், ஒரு நிலையான முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த முடிவு எப்படி எடுக்க முடியும்? ஏசப்பா சொல்றாரு ஆலோசனை கர்த்தர் அப்படின்ட்டு. அப்ப ஆலோசனை தரத்துக்கு, ஐடியா தரத்துக்கு, நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்காருமா. அப்ப ஏசப்பா கிட்ட உங்க முடிவுகளை, உங்க வாழ்க்கையை குறித்து எல்லா திட்டத்தையும் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபத்தின் மூலியமா கேளுங்க. நல்ல முடிவுகளை ஏசப்பா உங்களுக்கு தருவாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.